எந்த ஊர்ல போய் சொன்னாலும் இவரோட பேரை வந்து சொல்லாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அன்னைக்கு ஜொமேட்டோல 25,000 பிரியாணிய 99 rupeesக்கு என்னுடைய தங்க மகன் விஜய் இங்க கொடுத்துருக்காரு. அடுத்த ஆப்பர் மக்களுக்கான ஆப்பரை எப்படிங்கிறத கலந்து எல்லாரையும் சாப்பிட வைக்கிற பணியில வாழ்வும் எனக்கு வாழ்க்கை கொடுத்த மண்ணுது, பிறந்த மண்ணுது. இந்த மண்ணுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. என்னால அந்த குறையை எங்க விஜய் அவர்கள் நிறைவேற்றுவார். என் தங்கை மகன் விரைவில் சாப்பிடாங்களுக்காக இதே மாதிரி இல்ல இதே இடமா கூட இருக்கலாம். ஆறாறு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விலை இல்ல விலை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி கொடுத்துமா நிச்சயமா செய்வேன். எந்தெந்த இடத்துக்கு அழைத்து விரும்படுத்திய அரவமுறைய அந்த உழைப்பாளிகள், தொழிலாளிகள், உரிமையாளர்கள் அனைவருக்கும் எங்க சேலம் வர தொழிலாளர் சார்பாக தலைச்சிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு 3 நாள் நடக்குது. நல்லா மக்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் அவரமா வந்து இன்னொரு முன்னெடுப்பு எடுத்து மக்கள் சேவையில இந்த மாதிரி ஈடுபடுவதுதான் ஒரு கம்பெனியுடைய அழகு. நம்ம என்ன வாழ்ந்தோங்கிறத விட நம்ம என்ன மக்களுக்கு செஞ்ச கைமாறாங்கிறதா நான் அடிக்கடி சொல்லுவேன். வாழ்வு கொடுத்த மக்களுக்கு வாடிக்கையாளருக்கு நம்மளும் கைமாறா இருக்கணும் தான். இப்ப திருநெல்வேலியில ஒரே நாள்ல நீங்க 2 நாளைக்கு முன்னாடி 15,000 பிரியாணியை சர்வீஸ் பண்ணேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு மேல முடியல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கொடுத்த அந்த மக்களுக்கு நம்ம திருப்பி ஒரு கைமாறா விற்கிற விலையில இருந்து ஏதாவது ஒரு நாள் நம்ம மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறையோ அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப மக்கள் சேவையில இருக்க வேண்டும் தான் என்னுடைய நிர்வாகத்துக்கு எல்லோருக்கும் நான் அன்பு கட்டளையாக இடுவது. விரைவில் அடுத்த எங்களுடைய நிகழ்வு வந்து ப்ளூ ஸ்டோன் IS அகாடமியை கோமலாபுரத்தில் அமைச்சிருக்காரு அன்பு தம்பி குமரேசன். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 1000 பேருக்கு மரக்கன்றது மருத்துவ உதவியிலிருந்து பண்ணிருக்கோம். விரைவில் விஜய் தலைமையில நிச்சயமா அந்த இருக்கும். விஜய் வாங்க ஸ்டேஜுக்கு. இங்க இருக்கிற செயலாளரான ஒரு விதையை போட்டு விட்ட அதை நீங்க பெரிய விற்சக ஆலமரமாக்கி இன்னைக்கு 5க்கும் மேற்பட்ட சேலத்துல கிளைகளை நிலவி பல 100 தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அது 25,000 பேருக்கு கேட்டரிங்ல 99 ரூபாய்க்கு வழங்கி வருங்காலத்துல என்ன நிறைய சாதனைகளையும் சரித்திரங்களும் படைக்கக்கூடிய இளைஞர் அவரு. எனக்கு சொந்தம் என் மாப்பிள்ளை தங்க மகனோட பெரிய ஆடு இருக்கிற தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிற ஒரு சிந்தனையாளர். அவரை கிட்டத்தட்ட அருகிலே வைத்து 10 ஆண்டுகள் கல்லூரி முடித்துட்டு என் கூட வச்சிருந்து என் மொத்த அனுமதியை அவரை கொடுத்துருக்கேன். அதை அவரை மிக சிறப்பா நடத்திட்டு வராரு. விரைவில் இந்த ஆப்பரை உங்களுக்கு அறிவித்து இதை செய்வோம். வேற வாழ்க்கைகளுக்கு எங்க தொழில் சார்ந்து உங்களுக்கு மிக விரைவில் இந்த ஆப்பரை அவர் அறிவிச்சு செய்வாரு. உங்களுக்கும் நன்றி. ஆங்கிறவர்களுக்கும் வருகை புரியக்கூடிய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நம்ம கண்ணாடிக்கு அந்த பாலா தம்பிக்கு வர இருக்கான்னு கேள்விப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து 3 நாள் நிகழ்ச்சி இருக்கு. சிறப்பா என்ஜாய் பண்ணுங்க. சேலத்து மக்களை ஆர்வமா அருமையா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். சுயமல்லி என்ன ரேட்டு? $200 போடுறான். இது என்ன ரேட்டுங்க? எதுக்காக இது என்ன இது சாப்பிட்டா? சுயமல்லி பத்தி தெரியும். இது
இது உங்களுக்கு டீடைல் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இதுதான் சாப்பிட்டு நான் யூஸ் பண்றேன். அங்க 200 வருது. அப்புறம் இது எல்லாமே ஸ்வீட் கோவா சாப்பிடக்கூடியது. சமனா சம அடுத்து ஓகே பிரியாணி முந்திரி மாதிரி எப்படி ரியாக்ட் முந்திரி பழத்துல முந்திரி வர மாதிரியே எல்லாமே ஸ்வீட்லயே பண்ணிடுறோம். இதெல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கோம். கிஃப்ட் பாக்ஸ் நியூ இயருக்கு அது நம்ம ப்ளம் கேக் அந்த தின்னிடுங்க ப்ளம் கேக் இது பாக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில இது இந்த விழாவுல பட் உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்த நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் நான் கலந்து நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னைய பெரிய காசு என்னைய கோடி கோடியா சம்பாதிச்சு எங்கேயா கொண்டு போய் இதுல என்னன்னா வரும் எவ்வளவு வெயிட் இது? 850 கிராம். என்ன ரேட்டு? 550. அவ்வளவுதான். இன்னமும் நல்லது செஞ்சு கொண்டு இருப்பது கூறி விடைபெறுகிறேன். அராமணி வாங்கிக்கலாம். என்ன ரேட்டு நீ? சார் இன்னைக்கு நம்ம இது நம்பர் கொடுத்துருக்காரு. வேற ஏதாவது நம்பர் இருந்தாலும் கொடுங்க. தண்ணி எவ்வளவு கலக்கணும்? குவாலிட்டி காப்பி கிலோ போடுறோம். நாங்க மெயின் ஸ்வீட்டுக்கு தான் கல்கத்தா ஸ்வீட் இது மில்க்கு யூஸ் பண்றீங்க. ஒன்லி ஸ்வீட் குக்கீஸ் ரசகுல்லா அந்த மாதிரி நார்த் தான் இது நம்ம நார்த் சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சூப்பர் ஸ்டார் சார் ரஜினிகாந்த் சார் பேசுவாங்க. பெங்காலி ஸ்வீட்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. மில்க் ஸ்வீட் வருதுலங்க. வந்து சவுத் இந்தியா போற இருக்கு. கேட்டோம் சாம்பிள் சூட் பண்ணீங்க. இருங்க. நீங்க இங்க கூட ஒரு 2 minutes ஸ்டேஜ் ஷேர் பண்ணீங்கன்னா we will be very happy. So please come to the stage. எஸ் நம்ம சேலம் ஆர்ஆர் என்ன வந்து எவ்வளவு பேர் பிரியாணியை தட்டி போடுவாங்க. ஒரு ஹார்ட் ஒர்க்னா ஒரு சின்ன இடத்துல எவ்வளவு பேர் யார் ஒண்ணா முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு அண்ணனோட வீடியோ தான் அவ்வளோ நாங்க பார்ப்போம். அவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டர். அதான் முன்னாடி தட்டி போட்டு அந்த பேட்டை போடுவாரு. சாப்பிடுறது அவங்க வாய் ஊறும். ஐயோ இதாச்சும் சாப்பிடுவாரு. அதை தாண்டி அவ்வளோ எதார்த்தமா இருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியா எளிமையா பழகுவாரு. அந்த மனசு யாருக்கு வராது. அண்ணன் இன்னைக்கு இங்க சந்திக்கும் போது நல்லா இருக்கு. ஆமா ஆக்சுவலி அமுதவனன் சொன்ன மாதிரி தட்டி கொடுப்பாங்க. ஆனா ஐயாவோட எல்லாம் கொட்டி கொடுப்பாங்க பிரியாணி. ரியலா சொல்றேன், அந்த மனசு அந்த டவுன் டு தி எர்த் I never seen anyone like you in my life sir. We are so happy. இப்போ அண்ணன் கையால பிரியாணி சாப்பிடணும். ஆமா போகும்போது அப்படியே இல்ல ஒரு நாள் சுத்துனாங்க. ஐயோ பிரியாணி தட்டி போடுறது செம்மையா இருக்கும் செம்மையா இருக்கும் சொல்லிட்டு குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி பக்கா. இப்போ நாளைக்கு அண்ணா விருந்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். வாரத்துக்கு 700 பேருக்கும். ஏழாம் தேதி அதில் இருப்பீங்களா? நம்ம சினி ஆக்டர்ஸ் அந்த சின்ன திரையில் வெற்றி பெற்றாங்கல்ல, அது ஃபுல் ஸ்பான்சர் நம்ம தான். சூப்பர் சார். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட என்கரேஜ்மென்ட் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ங்க. சொல்லுங்க. சாப்பிட்டா ஓவர் போடுவாங்க நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆமா, உழைப்பு இல்லாம சாப்பிட்டா எதுவுமே சரிக்காது. Exactly, that's the point. நான் சொன்ன ஒரே வார்த்தை தான். தேங்க்யூ. நிறையா உங்கள் டென்ஷன்லாம் வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்காக தான் நான் வந்து யாழ்ப்பாணத்தில் போய் நான் கடையை திறந்தேன். எல்லாம் கொழும்புல திறப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அங்கே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து 1 மணி நேரம் தான். இப்போ குட்டை படம் எடுத்த நம்ம குழுவினரை நான் ஃபுல்லாக அனுப்பி அங்கே மேலே நம்ம ரூம் 50 ரூம் இருக்கு தங்க வச்சு எல்லாமே உபசரித்து 5 நாள் அவங்கள தங்க வச்சேன். போய் பழகிட்டுக்கிறதுக்காகவே இந்த விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழக மக்களாகி நம்ம பலாடி ஏர்போர்ட் யாழ்ப்பாணத்திலேயே இருக்கு. எவ்வளோ பேர் நம்ம வெயில மக்களுக்காக வருத்தத்தில் இருக்கும். அந்த போரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாமே நம்ம அறிஞ்சிருப்போம். நம்ம போயிட்டு வந்தா ஒரு ஆறுதலா இருக்கும் மனசு. 2 ஆமாமா இருக்கு.
சாப்பிடுவாங்க, செம்மையா இருக்குங்க, நல்லா கவனிச்சாங்க. கண்டிப்பா அந்த போர் பகுதியில எல்லாம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒடியால தான் இருந்தேன். அந்த கல்லூரியில எல்லா பிள்ளைங்களுக்கும் உணவு உபசரிச்சுட்டு 3 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். 1 மணி நேரம் தான் பிளைட். இங்கிருந்து 1 மணி நேரத்துல யாழ்ப்பாணம் போயிடலாம். முடிஞ்சவங்க போயிடுவாங்க. கண்ணகிக்கு 100 கோடியில் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. கருப்பு கரசைக்கு நம்ம செய்யல. அந்த யாழ்ப்பாண மக்கள் புங்குடுதீவுல 100 கோடியில கடற்கரை விட்டு அழகிய கோவில் கட்டியிருக்காங்க. தெய்வ பிரிவுகள் எல்லாம் போய் கண்டுகளிங்க. ஒரு கோவில் நகரம் யாழ்ப்பாணம். நம்ம கந்தசாமி முருகன் கோயில் அங்கதான் இருக்கு. நம்ம வாழும் வாழ்க்கையில நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கை அவங்களிடமே கொடுத்துடணும்னு நினைப்பேன். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் அடையாளமா இருக்கணும். இதுக்கு குவைத்துல கூட அதே மாதிரி தமிழ் படி. குவைத்துல முதல் தமிழ் கூட நம்ம தான் எழுதியிருக்கோம். அமெரிக்கா டெனான்ஸ் நகர்லயும் வச்சோம். அந்த கவர்மெண்ட் ஒத்துக்கல நம்ம மொழியை. ஆனா போட்டாவை ஏற்றிட்டு வந்துட்டேன். ஏன் ஒரு படிப்பு தாயிலிருந்து எல்லாம் நான் எதையும் பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு கை நீட்டும் போது 4 விரல் நம்ம பக்கம் இருக்கு. நம்ம தான் சக்தியான மனிதனை சாதிக்க முடியுங்கிறதுக்காக நான் 5 திறந்து உலகெங்கும் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா எல்லாமே வேலை நடக்கும். எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும். உங்க திறமை மீது நம்பிக்கை வைங்க. உங்க சுமையை நீங்களே சுமந்த ஒரு தோல்ல லட்சம் சோம்பேறி எழுவோம். எப்பவுமே உழைச்சிட்டு டைமை பாருங்க. டைம் பார்த்து உழைக்காதீங்க. வேலை வச்சுட்டு டைம் பாருங்க. கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படுது. உண்மையாகவே உண்மையா இந்த மேடையில் நான் பேசினா உண்மையா இருக்கணும். இதே என்னுடைய மொழி. கடமைக்கு செய்யாம கடமையை செய்ய வாழ்க்கையில வாழ்த்துக்கள். கலைஞருக்கு அமுதனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நீண்டகலமா ஒரு டிவியில பார்த்துட்டு இருப்போம். நேரடியா பாக்குறேன். உங்களை மாதிரிதான் சிவகார்த்தின்னு எடுத்தோன்னு சொன்னீங்க. மனக்குத்தி முறையில் பறக்கும் போது நடிக்கும் போது ஒரு பிரியாணி சாப்பிட்டு 2 பிரியாணி பார்சல் கட்டினாரு. அந்த ஷூட்டிங் SRM முன்னாடி அப்பவே சொன்னேன் நல்லா வருவான்னு. என் நண்பர் படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கலைஞர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவிட்டு இருக்கிறோம். 6வது ஒரு புது சொன்னோம். நலிந்த கலைஞர்களுக்கு எப்போ பார்த்தாலுமே எல்லா நலிந்த கலைஞரும் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஹோட்டல் எங்க பார்த்தாலுமே அவங்க சாப்பிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் அண்ணன் சார் அண்ணன் ஆராதனை அந்த ஹோட்டல் சாப்பிடுவோம். அவர் தான் கூட்டாரு. அந்த மாதிரி அடிக்கடி எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டு பிரியாணி எங்க பார்த்தாலும் அப்படியே வந்து அவங்க எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி அதுல. அதுவே எங்க பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு யாருனாலும் அண்ணன் இதுதான் எல்லாரோட பேச்சா இருக்கும். எங்க அண்ணன் நிறைய தெரியும். அதனாலதான் நீங்க யோசிச்சு ஐயோ சார் சொல்லிட்டு வரா ஐயோ அண்ணன் சொல்லும்போதுதான் ஒரு நம்ம மைண்ட்ல அந்த உடையே தோணும். உண்மையாவே கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு உடை அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிப்பாரு. அவர் இங்க இருக்க சொல்ல இல்லாத இடத்துல எங்க டீம் நிறைய சொல்லுங்க. இதே ஒரே இடத்துல இதே மாதிரி ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியா இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு வார்த்தைகள். APJ அப்துல் கலாம் ஐயா அவரோட வாய்ஸ் அண்ணனுக்காக நான் டெடிகேட் பண்றேன். Ladies and gentlemen, இங்கே வருகை தந்திருக்கும் மாணவர் மாணவிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் வருகிறேன் என்ற உன்னையும் என்னையும் உலக விழா செய்வதால் கடவுள் நாம் செய்யும் தொழில் எந்த தொழில் நாம் வாழும் நாட்டை நல்ல தனிச்சிந்த நாடாக நிறைவேற்ற பயன்படுகிறதோ அதுதான் நாம் இந்திய சமுதாயத்திற்கும் உலக சமுதாயத்திற்கும் நாம் செய்யும் கடமை தேவை. ரொம்ப நன்றி. நன்றி. போயிட்டோம்.